வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இத்தகைய குற்றச்சாட்டுகள் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் குற்றச்சாட்டுகள் என்று ஆணையம் கூறியுள்ளது. தன்னுடைய புகார்கள் உண்மை என்று திரு ராகுல் காந்தி கருதினால் தேர்தல் விதியின்படி சத்திய பிரமாணத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் சாலை மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பு உலகத்தரம் வாய்ந்ததாக மாறி வருவதாகவும் இதன் விளைவாக பயண நேரம் குறைந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதாகவும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற கட்டுமான இயந்திர உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் 25வது ஆண்டு விழாவில் பேசிய அவர், இந்திய கட்டுமானத்துறை ஜப்பானை முந்தியுள்ளதாகவும் உலகில் கட்டுமான இயந்திரங்களை உற்பத்தி செய்வதில் 3வது மிகப்பெரிய நாடாக இந்தியா மாறியுள்ளது என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து கடந்த ஆண்டு 1146 கோடி ரூபாய் மதிப்பிலான கைத்தறி பொருட்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய கைத்தறி நாள் விழாவை முன்னிட்டு சென்னையில் கைத்தறி கண்காட்சியை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகள், கோவை போரா காட்டன் புடவைகள், பவானி ஜமக்காலம், மதுரை சுங்குடி புடவை உள்ளிட்ட 10 கைத்தறி பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதாகவும் கூறினார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட அம்மா மினி கிளினிக் உட்பட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த பிரச்சாரத்தில் பேசுகையில் குற்றம் சாட்டினார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான சங்கரநாராயண திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். காசாவில் ரகசிய ஏவுகணை ஏவுதளத்தை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் அழித்துள்ளனர். கொல்கத்தாவில் நடைபெற்ற துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முகமதன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் எல்லை பாதுகாப்பு படை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.